வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உள்மாவட்ட சமவெளி பகுதிகளில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்பு. நேற்று ஈரோட்டில் வெப்ப அலை வீசியதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் அவ்வாயில் போட முயற்சி. இருவரை பிடித்து காவல்துறை விசாரணை. கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு. கடும் வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஜூன் 2ஆம் வாரம் திறக்கப்படும் என தகவல். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் போட்டி போட்டு பழங்களை அள்ளிச் சென்ற மக்கள். பந்தல் திறந்து 5 நிமிடங்களில் அனைத்தும் காலியானதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. மதுரை திருமங்கலம் அருகே சாலையில் மயங்கி விழுந்த மாற்றுத்திறனாளி. மனித நேயமின்றி வாகனங்கள் கடந்து சென்ற நிலையில் உதவிக்கரம் நீட்டிய காவலர். திருச்சியில் ஓடும் பேருந்தில் இருக்கை கழன்று நடத்துனர் சாலையில் விழுந்த விவகாரம். பணிமனை மேலாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம். முகூர்த்த நாளையொட்டி தோவாலை பூச்சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. மல்லி 1 கிலோ 600 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி கிலோ 1500 ரூபாய்க்கும் விற்பனை. குடியாத்தம் அருகே நியாய விலை கடையில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள். மத்திய அரசு மண்ணெண்ணெய் விநியோகத்தை குறைத்ததால் தட்டுப்பாடு என அமைச்சர் சக்கரபாணி நியூஸ் 18க்கு விளக்கம். மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக திருச்சி, கரூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை கேள்வி. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் பரப்புரை செய்ததாக புகார். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி வரும் 29ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. சமரச அரசியல் மூலம் மதத்தை காங்கிரஸ் பகடைக்காயாக பயன்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் சட்டவிரோதமாக இஸ்லாமியர்கள் ஓபிசி பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் பரப்புரையில் விமர்சனம். சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்யும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. 50 பக்க தேர்தல் அறிக்கையில் பிரதமரால் சுட்டிக்காட்ட முடியுமா என்றும் காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் சவால். காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் மன்சூர் அலிகான். தனது கட்சியை இணைத்துக் கொள்ளுமாறு டெல்லி தலைமைக்கு கடிதம். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நாளை தேர்தல். 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தின் கன்னோஜ் மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ். ஆந்திராவின் புலிவெந்துலா சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வேட்புமனு. $4 கோடி பணம் பறிமுதல் தொடர்பாக மே 2ஆம் தேதி காவல்துறை முன்பு ஆஜராக உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. தனக்கு தொடர்பில்லாத பணம் என மீண்டும் அறிவிப்பு. அது ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்னை இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. அருணாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு. சீனா, இந்தியா இடையிலான சாலை துண்டிப்பு.
தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வெப்ப அலை வீசியதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் என்றும், தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழ் அடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதாகவும், இதன் காரணமாக 28ஆம் தேதி வரை கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்கள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆஃப் பாயில் போட முயன்ற இருவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ள நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நினைவு சின்னம் உள்ள மதில் சுவரின் மீது வெயிலின் தாக்கத்தை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் முட்டையை பயன்படுத்தி ஆஃப் பாயில் போட முயன்றார். அங்கு வந்த போலீசார் ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆஃப் பாயில் போட அனுமதி பெற்றுள்ளீர்களா என்று விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து பிரபாகரன் மற்றும் அவருடன் வந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணைக்கு பின்னர் விடுவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வரும் 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவும், மே 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவும் வெளியிடப்பட உள்ளன. இந்நிலையில் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதில் திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கோடை வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை ஒத்திவைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரும் நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறப்பது இயலாத ஒன்றாக உள்ளது. எனவே ஜூன் 10ஆம் தேதிக்கு பின்னர் பள்ளிகளை திறக்கலாமா அல்லது முதலில் 9 முதல் 12 வரை பள்ளிகளை திறந்துவிட்டு அதற்கு பின்னர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகளை திறக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.